நத்தை வறுவல் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4 வாட்டி நல்லா கிளீனா அலசி எடுத்துக்கலாம். நத்தையே நல்லா சுத்தமா அலசி எடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நத்தை பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா மூடி இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுனால இது தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துக்கலாம். இதிலேருந்து கறியை தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அலசி எடுத்துக்கலாம். நத்தையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கீரைனா 3 பச்சை மிளகா, நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கிரேவியா இருக்கு. இப்போ நம்ம நத்தைக்கறியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். கறி கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்டா இடிச்சு வச்ச மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். கடைசியா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். நத்தைக்கறி வறுவல் ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையான ஹெல்த்தியான உணவு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மசாலாவோட ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.